Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Free bus for LKG to 8th standard. Free, hygienic and nutritious food. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hello students, permutation and combination இது வரைக்கும் எக்ஸசைஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மிஸ்செல்லியஸ் எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பார்க்கணும். எக்ஸாம்பிள் முடிச்ச பிறகு எக்ஸசைஸ் பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து NPR ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் எ டைம் அப்படின்னா when repetition is not allowed, repetition வந்து நாட் அலோடாக இருந்துச்சுன்னா பை NPR ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு NPR போடுவோம். அதில் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். இதில் n ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × எக்ஸட்ரா n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். n ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 2 3 எக்ஸட்ரா அப் டு n வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ரிமார்க்ஸ் வந்து n ஃபேக்டோரியல் அப்படின்னா n × n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். இல்லை n × n மைனஸ் 1 n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். இல்லை n ஃபேக்டர் ஈக்குவல் டு n × n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 ஃபேக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து இந்த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் n ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் ஆல் அட் எ டைம் வேர் P1 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆஃப் ஃபஸ்ட் ஹைண்ட் P1 இருந்து அடுத்து P2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் தி செகண்ட் ஹைண்டாக இருந்து எக்ஸட்ரா PK ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் தி கேத் கைண்டாக இருந்துச்சு அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை P1 ஃபேக்டோரியல் இன்ட்டு P2 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா PK ஃபேக்டோரியல் அப்படின்னு யூஸ் பண்ணி போடுவோம். அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து காம்பினேஷன் யூஸ் பண்ணி போட்டுருப்போம். த நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் எ டைம் denoted by NCR. The number of combination of different things taken or at a time denoted by NCR is given by NCR equal to n factorial by r factorial into n minus r factorial. n factorial by r factorial into n minus r factorial, 0 less than or equal to r less than or equal to n. அந்த மாதிரி யூஸ் பண்ணி போகிறோம். யூஸ் பண்ணி இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் சால்விங் எக்ஸசைஸில் 7.4 வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. மிஸ்செல்லியஸ் எக்ஸாமில் பார்க்க போகிறோம். மிஸ்செல்லியஸ் எக்ஸாமில் ஆல்ரெடி 20 சம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் 21 பார்க்க போகிறோம். இதில் கொஷின் வந்து ரைட் பண்ணல. கொஷின் வந்து புக்கில் பார்த்துக்கப்போ கொஷின் எக்ஸாம்பிள் 21 கொஷின் வந்து எ குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் 4 கேர்ள்ஸ் அண்டு 7 பாய்ஸ். எ குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் 4 கேர்ள்ஸ் அண்டு 7 பாய்ஸ் இருக்காங்க. இன் ஹவு மெனி வேஸ் can a team of 5 members be selected if the team has no girl and second one is at least 1 boy and 1 girl. third one வந்து at least 3 girls கொடுத்துருக்காங்க. 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு டீமில் வந்து 4 கேர்ள்ஸும் 7 பாய்ஸ் இருக்காங்க. 4 கேர்ள்ஸ் அண்டு 7 பாய்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 5 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். 5 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 4 கேர்ள்ஸ் 7 பாய்ஸ் இருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 மெம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 5 மெம்பர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினில் வந்து கேர்ள்ஸே இல்லாமல் ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணணும். கேர்ள்ஸே இல்லாமல் இருந்துச்சு அந்த குரூப் ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் ஒன்று வந்து அட்லீஸ்ட் 1 பாய் 1 கேர்ள். அட்லீஸ்ட் ஒரு பாய் ஒரு கேர்ள் இருந்தால் கூட ஓகே, அந்த டீம் வந்து ஓகே ஆயிரும். ஏதாவது ஒரு பாய் ஒரு கேர்ள் இருந்தாலே ஓகே. ரிமைனிங் பாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், ரிமைனிங் பாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை கேர்ள்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா 1 பாயும் 1 கேர்ளும் மஸ்ட் பி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ். அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம், 3 4 5 அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே டோட்டலாகவே 4 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. அதனால் 3 கேர்ள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து வந்து என்ன இருக்காங்கன்னா 4 கேர்ள்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான். மீதி எல்லாமே பாய்ஸாக தான் இருக்கும். 3 கேர்ள்ஸ் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை 4 கேர்ள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம்.
அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணோன்னா ஹவு many ways கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து சின்ஸ் the team will not include any girl, the team will not include any girl அப்படின்னு கொடுத்துருக்கு. therefore only boys are to be selected. அப்படின்னா அதில் வந்து என்னென்னா only boys மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், only boys மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா அதில் கேர்ள்ஸ் வந்து எதுவுமே செலக்ட் பண்ண முடியல. அப்படின்னா பாய்ஸ் வந்து எத்தனை இருக்காங்கன்னா மொத்தம் 7 பாய்ஸ் இருக்காங்க. அந்த 7 பாய்ஸ்லேருந்து 5 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா 5 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணால் 5 பாய்ஸ் out of 7 boys can be selected. 5 boys out of 7 boys can be selected in 7C5 ways அப்படினாயிரும். in 7C5 ways அப்படினாயிரும். therefore the required number of ways equal to 7C5 அப்படினாயிரும். therefore the required number of ways equal to 7C5 ஆயிரும். அதாவது the team will not be include any girl, எந்த கேர்ள்ஸுமே இருக்கக்கூடாது, only boys மட்டும் தான் இருக்கணும். therefore only boys are to be selected. அதில் பாய்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி எழுதுறோம். அதில் 5 பாய்ஸ் அவுட் ஆஃப் 7 பாய்ஸ், 7 பாய்ஸ்லேருந்து 5 பாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். 5 பாய்ஸ்லேருந்து அவுட் ஆஃப் 7 பாய்ஸ் வந்து 5 அவுட் ஆஃப் 5 பாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். கேன் பி செலக்டட் இன் 7C5 ways அப்படின்னாரு. in 7C5 ways. therefore the required number of ways equal to 7C5 equal to 7 factorial by 5 factorial into 2 factorial. 7 factorial by 5 factorial 2 factorial equal to 7 into 6 அப்படின்னாயிரும் by இதில் 2 factorial 7 into 6 into 5 factorial வந்துடும். by 2 factorial வந்து 2 into 1 போட்டுரும். அதில் 5 factorial 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதில் 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னாயிரும். அப்படின்னா 7 3s are 21 ஆயிரும். அப்படின்னா கேர்ள்ஸே இன்க்ளூட் பண்ணாமல் வெறும் பாய்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு டீம் வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 21 ways கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய்ஸை மட்டும் வச்சு ஒரு 12 மெம்பர்ஸில் 12 ஸ்டூடெண்ட்ஸில் 5 கேர்ள்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் பாய்ஸ் ஒன்லி மட்டும் வச்சு ஒரு டீமை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 21 நம்பர் ஆஃப் வேஸ் அப்படி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று வந்து அட்லீஸ்ட் 1 பாய் அண்ட் 1 கேர்ள், ஒரு பாய் இல்லை ஒரு கேர்ள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் வந்து எத்தனை மாதிரி இருக்குமாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன், எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா சின்ஸ் அட்லீஸ்ட் 1 பாய் அண்ட் 1 கேர்ள் ஆர் டு பி there in every team, therefore the team can consist of the team every team, therefore the team can consist of 1 boy and 4 girl. ஒரு பாய் இருக்கலாம், ஒரு பாய் ஒரு கேர்ள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 1 boy and 4 girls இது ஒரு ஆப்ஷன். ரெண்டுலேயுமே ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்கணும். ஆனால் ஒரு பாய்ஸும் 4 கேர்ள்ஸ் எடுத்துக்கணும். செகண்ட் ஆப்ஷன் வந்து 2 பாய்ஸ் எடுத்துருக்கோம். அப்புறம் மீதி ரிமைனிங் வந்து 3 இருக்கும், அது 3 கேர்ள்ஸ் எடுத்துக்கிறோம். 2 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷனை போடலாம்னா 3 பாய்ஸ் எடுக்கிறோம், 2 கேர்ள்ஸ் எடுக்கிறோம். 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் எடுக்கிறோம். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 4 பாய்ஸ் அண்டு 1 கேர்ள்ஸ் இருக்குது. அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து அட்லீஸ்ட் 1 பாய் 1 கேர்ள் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லாத்துலேயுமே ஒரு பாய் ஒரு கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்புறம் இதில் 1 பாய் 4 கேர்ள்ஸ் அப்படின்னு ஆயிரும். அடுத்து 2 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ்னு ஆயிரும். டோட்டல் வந்து 5 இருக்கணும். ஏன்னா 5 தான் வந்து செலக்ட் பண்ணுறோம், அதனால் டோட்டல் வந்து 5 இருக்கும். 1 பாய் 4 கேர்ள்ஸ், அடுத்து 2 பாய் 3 கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் வந்து 3 பாய் 2 கேர்ள்ஸ் அண்டு 4 பாய் 1 கேர்ள்ஸ் அப்படின்னு ஆயிரும். இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதான் வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னாரு. அப்படின்னா 1 பாய் அண்டு 4 கேர்ள்ஸ் கேன் பி செலக்டட் இன் 7C1. 1 பாய் அண்ட் 4 கேர்ள்ஸ்னால் பாய்ஸ் வந்து டோட்டலாக வந்து 7 இருக்காங்க. 7லேருந்து ஒரு மெம்பர்ஸ் மட்டும் எடுக்கிறோம். 7லேருந்து ஒரு மெம்பர்ஸ் மட்டும் எடுக்கிறோம். அப்படின்னா 7C1 அப்படின்னு ஆயிரும். இன்ட்டு அடுத்து வந்து 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 4 கேர்ள்ஸ் வந்து 4 கேர்ள்ஸுமே எடுக்கிறோம். அப்படின்னா 4C4 வேஸ்ன்னு ஆயிரும். 4 கேர்ள்ஸ் வந்து 4 மெம்பர்ஸுமே எடுக்கிறோம். அப்படின்னா 4C4 வேஸ் அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து 2 பாய்ஸ் அண்ட் 3 கேர்ள்ஸ். அப்படின்னா 2 பாய்ஸ் வந்து அவுட் ஆஃப் 7 பாய்ஸ் எடுக்கிறோம். அப்படின்னா 7C2 அப்படின்னு ஆயிரும். 2 பாய்ஸ் வந்து 7 பாய்ஸ் வந்து 2 பாய்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறோம். அப்படின்னா 7C2 ஆயிரும். அடுத்து 4 கேர்ள்ஸ்லேருந்து 3 கேர்ள்ஸ் செலக்ட் 3 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அப்படின்னா 4C3 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 7C2 இன்ட்டு 4C3 வேஸ் அப்படின்னு ஆயிரும். 7C2 இன்ட்டு 4C3 வேஸ் அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து 3 பாய்ஸ் அண்டு 2 கேர்ள்ஸ். 3 பாய்ஸ் அண்டு 2 கேர்ள்ஸ். அப்படின்னா இதில் 5 பாய்ஸ் இருக்காங்க, 7 பாய்ஸ் இருக்காங்க. அப்படின்னா 7C3 அப்படின்னு 7 பாய்ஸ்லேருந்து 3 பாய்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அப்படின்னா 7C3 ஆயிரும். அடுத்து இன்ட்டு அடுத்து கேர்ள்ஸ் வந்து 4 கேர்ள்ஸ் இருக்காங்க.
அடுத்து 4C2 அப்படின்னு ஆயிரும். 4 கேர்ள்ஸ்லேருந்து 2 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அப்போனா 4C2 வேஸ் அப்படின்னு ஆயிரும். 4C2 வேஸ் அப்படின்னு ஆயிரும். அடுத்து வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து 4 பாய்ஸ் அண்ட் 1 கேர்ளு. அப்போனா 4 பாய்ஸ் 1 கேர்ள்ஸ் அப்படின்னா பாய்ஸ் வந்து மொத்தம் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போனா 7C4 அப்படின்னு ஆயிரும். 7C4 அண்டு கேர்ள்ஸ் வந்து ஒரே ஒரு கேர்ள்ஸு. அப்போனா 4 கேர்ள்ஸில் வந்து 4C1 வேஸ் அப்படின்னு ஆயிரும். அப்போனா 7C4 இன்ட்டு 4C1 வேஸ் அப்படின்னு ஆயிரும். அப்போனா 1/4 கேர்ள்ஸ்க்கு வந்து 7C1 அண்டு 4C4. 2 boys 3 girls வந்து 7C2 into 4C3 ways. 3 boys and 2 girls வந்து 7C3 into 4C2 ஆயிரும். 4 boys 1 girl வந்து 7C4 into 4C1 ways அப்படின்னு ஆயிரும். Therefore the required number of ways equal to 7C1 plus 4C4 plus 7C2 plus into 4C3 plus 7C3 into 4C2 plus 7C4 into 4C1 அப்படின்னு ஆயிரும். இப்போ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா NC1 அப்படின்னா என்னன்னு வரும். அப்புறம் 7C1க்கு பதிலாக 7 அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து 4C4 ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஆயிரும். 4C4 ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிரும். NCNனா 1, NC1 அப்படின்னா N, NCN அப்படின்னா 1 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 7C1 ஈக்குவல் டு 7, 4C4 ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிரும். அடுத்து 7C2 அப்படின்னா 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 வரும். 5 ஃபேக்டரியல் போட்டுக்கலாம். கீழே வந்து 7 - 2 வந்து 5 ஃபேக்டரியல் வரும். அதில் 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டரியல் வரும். அப்புறம் 7 × 6/2 வரும். அதில் கேன்சல் பண்ணிங்கன்னா 21 அப்படின்னு ஆயிரும். அடுத்து 4C3க்கு வந்து 4, NCN-R வந்து N வரும். NCN-Rக்கு N தான் வரும். அப்புறம் 4C3க்கு வந்து 4 அப்படின்னு ஆயிரும். அடுத்து 7C3க்கு வந்து 35 அப்படின்னு ஆயிரும். அடுத்து 4C2க்கு வந்து 6 அப்படின்னு ஆயிரும். 4C2க்கு வந்து 6. அடுத்து 7C4க்கு வந்து 35, 4C1க்கு வந்து 4 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 7 1s are 7, 21 × 4 = 84, 35 × 6 வந்து 210, 35 × 4 = 140 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் டோட்டலாக வந்து 441 வேஸ் அப்படின்னு ஆயிரும். நான் அட்லீஸ்ட் 1 பாய்ஸ் ஆர் 1 கேர்ள்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் மெம்பர்ஸ் வந்து டோட்டல் 5 மெம்பர்ஸில் வந்து அட்லீஸ்ட் 1 பாய் 1 கேர்ள்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 441 வேஸ் அப்படின்னு ஆயிரும். நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 441 வேஸ் அப்படின்னு ஆயிரும். அடுத்த தேர்ட் ஒன் வந்து சின்ஸ் த டீம் கேர்ள்ஸ் நோ கன்சிஸ்ட் அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ். சின்ஸ் த டீம் கேர்ள்ஸ் நோ கன்சிஸ்ட் அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ் த டீம் கேன் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு. சின்ஸ் த டீம் ஹேஸ் நோ கன்சிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ். கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்து 3 கேர்ள்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ், 3 கேர்ள்ஸுங்களா எத்தனை வேணால் இருக்கலாம். ஆனால் 3 கேர்ள்ஸ் வந்து டோட்டலாக மெம்பர்ஸ் வந்து எவ்வளோனா 4 தான் இருக்காங்க. அப்புறம் 3 கேர்ள்ஸு ரிமைனிங் பாய்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். அடுத்து 4 கேர்ள்ஸு அடுத்து ஒரு பாய்ஸ் வச்சு யூஸ் பண்ணி போடணும். அப்படி யூஸ் பண்ணோன்னா 3 கேர்ள்ஸ் அண்டு 2 பாய்ஸ் வந்து அது ஒரு டீம். 3 கேர்ள்ஸ் அண்டு 2 பாய்ஸுங்கிறது ஒரு டீமு. அடுத்து 4 கேர்ள்ஸ் 1 பாய்ங்கிறது ஒரு டீம். 3 கேர்ள்ஸு 2 பாய்ஸுங்கிறது ஒரு டீமு. அடுத்து 4 கேர்ள்ஸ் அண்டு 1 பாய்ங்கிறது வந்து அது ஒரு டீம் வரும். note that the team cannot have all 5 girls because the group has only 4 girls. மொத்தமே டோட்டலாக வந்து 4 கேர்ள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 3 கேர்ள்ஸு 2 பாய்ஸு அண்ட் 4 கேர்ள்ஸ் 1 பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3 கேர்ள்ஸ் அண்ட் 2 பாய்ஸ் கேன் பி செலக்டட் இன் 4C3 into 7C2 ways. 3 கேர்ள்ஸு அண்ட் 2 பாய்ஸ் கேன் பி செலக்டட் இன், இதில் கேர்ள்ஸ் வந்து டோட்டலாக வந்து 4லேருந்து 3 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் 4C3 அப்படின்னு ஆயிரும். அடுத்து பாய்ஸ் வந்து 2 பாய்ஸ் தான் இருக்காங்க. 2 பாய்ஸ் செலக்ட் பண்ணோம். அதில் டோட்டல் பாய்ஸ் வந்து 7, அப்புறம் 7C2 ஆயிரும். அப்புறம் 4C3 into 7C2 வேஸ் அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு 4 கேர்ள்ஸ் அண்டு 1 பாய் செலக்ட் பண்ணுறோம். 4 girls and 1 boy can be selected in 4C. டோட்டலாக 4 girls இருக்காங்க. அப்புறம் 4C4 அப்படின்னு ஆயிரும். இன்ட்டு டோட்டல் பாய்ஸ் வந்து 7C1 வேஸ் அப்படின்னு ஆயிரும். அப்புறம் therefore the required number of ways equal to 4C3 into 7C2 plus 4C4 into 7C1 அப்படின்னு ஆயிரும். 4C3 into 7C2 plus 4C4 into 7C1 அப்படின்னு ஆயிரும். 4C3 equal to 4, 7C2 equal to 21 அப்படின்னு ஆயிரும். 4C4 அப்படின்னா 1 அப்படின்னு ஆயிரும். லாஸ்ட் சம்லேயே போட்டிருக்கோம். 4C4 equal to 1ன்னு போட்டிருக்கோம். 4C4 equal to 1, 7C1 equal to 1 அது லாஸ்ட் சம்லேயே போட்டிருக்கோம். அப்படின்னா அதில் 1 into 7 வந்து 7 ஆயிரும். 21 into 4 equal to 84 ஆயிரும். அப்படின்னா 84 plus 7 equal to 91. 84 plus 7 equal to 91 அப்படின்னு ஆயிரும்.
அப்படின்னா டோட்டலாக வந்து நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 91 அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டீம் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தோம், டீம் கன்சிடர் பண்ணி அதுலேருந்து நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 91 வேஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 22 வந்து ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் with or without meaning which can be made using all the letters of the word again. If these words are written as dictionary, what will be the 50th word அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the number of words with or without meaning, with meaning or without meaning சொல்லியிருக்காங்க. which can be made using all the letters of the word. againங்கிற ஒரு லெட்டர்லேருந்து லெட்டர்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி அதை எழுதுகிறோம். அதில் வித் மீனிங் ஆர் வித்தவுட் மீனிங் எது வேணால் இருக்கலாம். இஃப் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ரிட்டன் அஸ் ஏ டிக்ஷனரி எழுதணுன்னா வாட் வில் பி தி 50th வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன்: there are 5 letters in the word again. There are 5 letters in the word. இந்த againங்கிற வேர்டில் வந்து 5 letters இருக்குது. in which A appears 2 times. There are 5 letters in the word again in which A appears. A மட்டும் appear 2 times வந்து appear ஆயிருக்கு. Therefore the decay number of words is 5 factorial by A வந்து 2 times இருக்கனால 2 factorial அப்படின்னு ஆயிரும். அந்த ஃபார்முலா வந்து n ஃபேக்டர் P1 கைண்ட் n வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். P1 வந்து ஃபஸ்ட் கைண்டு, P2 வந்து செகண்ட் கைண்டு அப்படி எடுத்துருப்போம். அப்போ n ஃபேக்டோரியல் பை P1 ஃபேக்டோரியல் இன்ட்டு P2 ஃபேக்டோரியல் இன்ட்டு P3 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா PK ஃபேக்டர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். அப்படின்னா அந்த ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு மொத்த டோட்டலாக 5 லெட்டர்ஸு, அதில் A மட்டும் 2 times அப்பியர்ஸ் ஆகுது, அதனால் 2 ஃபேக்டோரியல்னு போட்டுக்கும். அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். அப்படின்னா 5 × 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் போடுவோம். டினாமினேட்டரில் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 5 × 4 × 3 = 60 அப்படின்னு ஆயிடும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து டு கெட் தி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஏ. இல்லை ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்டார்டிங் வித் ஏல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வி ஃபிக்ஸ் தி லெட்டர் ஏ at the extreme left position. We then rearrange the remaining 4 letters taken all at a time. ஏங்கிற லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஃபஸ்ட் லெட்டராக வந்து எழுதிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க 4 letters வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ரிமைனிங் 4 letters taken all at a time. There will be arrangements of these 4 letters taken 4 at a time as there are permutation of 4 different things taken 4 at a time அப்படின்னு ஆயிடும். அதாவது இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 ரிமைனிங் வந்து 4 letters இருக்கும். அந்த 4 lettersக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெர்முடேஷன் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 4 different things taken 4 at a time. Hence the number of it starting with A 4 factorial அப்படின்னு ஆயிடும். அதாவது இந்த ஃபஸ்ட் லெட்டரை வந்து ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 4 letters இருக்கும். அந்த 4 lettersக்கு பெர்முடேஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 4 factorial வரும். 4 factorial equal to 24 அப்படின்னு ஆயிடும். Hence the number of it starting with A equal to 4 factorial equal to 24 அப்படின்னு ஆயிடும். Then starting with G. ஃபஸ்ட்டு A ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து G வச்சு ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். G வச்சு ஸ்டார்ட் பண்ணி எழுதுனா the starting with G the number of words 4 factorial by 2 factorial அப்படின்னு ஆயிடும். G வச்சு ஸ்டார்ட் பண்ணி எழுதுகிறப்ப 4 factorial ரிமைனிங் வந்து 4 letters இருக்கும். அப்புறம் 4 letters எழுதுகிறப்ப அதில் A மட்டும் 2 times அப்பியர் ஆகிருக்கும். அதனால் 4 factorial by 2 factorial அப்படின்னு ஆயிடும். ரிமைனிங் வந்து 2 letters இருக்கும். அப்படின்னா 4 factorial by 2 factorial ஆயிரும். அப்படின்னா 4 × 3 × 2 factorial வரும். 2 factorial கேன்சல் ஆச்சுன்னா 4 3s are 12 அப்படின்னு ஆயிரும். 12 as after placing G at the extreme left position. Gங்கிற லெட்டர் வந்து லெஃப்ட் பொசிஷன் வச்சுட்டோம்னா we are left the letters A, I and N. இந்த 4 letters மட்டும் லெஃப்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டரை மட்டும் இந்த லெட்டருக்கு மட்டும் நம்ம வந்து பெர்முடேஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா A வந்து 2 times வருது. அதனால் 4 factorial by 2 factorial வந்து இந்த 2 letters வந்து ரிப்பீட் ஆனால் 2 factorial ஆயிரும். ஈக்குவல் டு இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா 12 அப்படின்னு ஆயிடும். இது ஒன்று சேம் கிடையாது, சிங்கிள் எலமெண்ட்ஸு. இது அலோனாக தான் இருக்குது. இதுவும் அலோனு இதுவும் அலோனு. அதனால் 1 factorial அது போட மாட்டோம் தான். Similarly there are 12 words starting with the next letter I. அதே மாதிரி ஐங்கிற லெட்டருக்கு எடுத்தோம்னா there are 12 words starting with ஐங்கிற லெட்டருக்கு அதே மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஐக்கு எடுக்கிறப்ப நம்ம ரிமைனிங் 4 letters இருக்கும். அப்படின்னா 4 factorial ஆயிரும். A மட்டும் 2 times ரிப்பீட் ஆகிருக்கும். அப்படின்னா 4 factorial by
2 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா ஈக்குவல் டு 12 அப்படின்னு ஆயிரும். 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 12 அப்படின்னு ஆயிரும். அப்போ ஜி வச்சு ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணி போடுறப்ப 12 லெட்டர்ஸ் கிடைக்குது. ஐ வச்சு ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணுறப்ப அதுவும் 12 கிடைக்குது. ஏ மட்டும் ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணுறப்ப 24 வேஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. therefore the total number of weights so far obtained at 24 plus 12 equal to 48 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா ஏ ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் ஒரு 24 லெட்டர்ஸு. அடுத்து ஜி ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், அதில் ஒரு 12 லெட்டர்ஸ். அடுத்து ஐ ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு 12 லெட்டர்ஸ். டோட்டலாக வந்து 48 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 49th வேர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா என் ஈக்குவல் டு என் தான் ஃபஸ்ட். அடுத்த லெட்டர் வந்து என் தான் இருக்குது. ஏபிசிடி அந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ வரும், அடுத்து ஜி வரும், அடுத்து ஐ வரும், அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் என்ன வரும். இப்போ ஏஜிஐ வச்சு நம்ம லெட்டர் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. எத்தனை டைம்ஸ் நம்பர் ஆஃப் வேஸ் கிடைக்குமோ அதுவும் கவுண்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 48 வேஸ் கிடச்சிருக்கு. அடுத்து 49th வேர்டு என்ன இருக்குன்னா எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா எண்ணில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என் இன்ட்டு அடுத்து டபிள்யூஏ கிடைக்குமா, டபிள்யூஏஜிஐ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பார்க்குறப்ப என் அடுத்து 2 ஏஸ் கிடைக்கும், அடுத்து ஜி அடுத்து ஐன்னு கிடைக்கும். அடுத்து 50th வேர்டு பார்க்குறப்ப என்ஏஏ இந்த ஜியும் ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போகலாம். ஏன்னா ஐ தான் ஃபஸ்ட்டு வரும், ஐ வந்து அடுத்து வரும், ஜி லாஸ்ட்டாக போகும். அப்படின்னா என்ஏஏ ஐஜி அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 50th வேர்ட்ஸ் வந்து என்ஏஏ ஐஜி அப்படின்னு ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ஏ வச்சு கண்டுபிடிக்கிறோம், 24 வேஸ் கிடைக்குது. அடுத்து ஜி ஃபஸ்ட் லெட்டராக வச்சு அதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கிறோம், அதில் ஒரு 12 கிடைக்குது. அடுத்து ஐ யூஸ் பண்ணி அதில் ஒரு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதில் ஒரு 12 கிடைக்குது. அப்படின்னா அந்த டோட்டலாக வந்து 48 வேர்ட்ஸ் கிடைக்குது. அப்படின்னா 49th வேர்டு வந்து எண்ணில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படின்னா என்ஏஏஜிஐ அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 50th வேர்டு வந்து என்ஏஏஐஜி அப்படின்னு ஆயிரும். அடுத்து எக்ஸாம்பிள் 23 வந்து கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா how many numbers greater than 1 lakh, 10 lakh, how many numbers greater than 10 lakh can be formed by using the digits 1, 2, 0, 2, 4, 2, 4 கொடுத்துருக்காங்க. 1, 2, 0, 2, 4, 2, 4 மொத்தம் 7 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கிரேட்டர் தென் 10 lakhs விட அதிகமாக இருக்க நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரேட்டர் தென் 10 lakhs வந்து நம்ம அதிகமாக நம்பர் என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து 10 lakhக்கு விட அதிகமாக இருக்கணும். எடுக்கிற நம்பர் எல்லாமே வந்து 10 lakh விட அதிகமாக கிடைக்கிற நம்பர் வந்து எத்தனை வந்து ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை கேட்டிருக்காங்க. அப்படின்னா சின்ஸ் 10 lakh is a 7-digit number since 10 lakh is a 7-digit number and the number of digits is to be used also 7. Number of digits is to be also used 7. இதில் வந்து எத்தனை நம்பர் யூஸ் பண்ணுறோம்னா 7-digit நம்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். therefore the numbers to be counted will be 7-digit only. the numbers to be counted will be 7-digit only அப்படின்னு ஆயிரும். also the numbers have to be greater than 10 lakhs. Also the numbers have to be greater than 10 lakh so they can begin either with 1, 2 or 4. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணால் இந்த 1, 2 இல்லை 4 இந்த 3 டிஜிட்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கிரேட்டராக கிடைக்கும். 10 lakhs விட கிரேட்டராக இருக்கும். 1 ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 2 ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 4 ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு நம்பர் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரேட்டராக கிடைக்கும். 0 மட்டும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் தான். நெக்ஸ்ட் வந்து த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் பிகினிங் வித் 1. ஃபஸ்ட் நம்பர் பிகினிங் 1 வச்சு யூஸ் பண்ணணும். பிகினிங் 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் 1 வச்சு யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டாக 1 வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அப்புறம் ரிமைனிங் என்ன டிஜிட் இருக்கும் அப்படின்னா 6 டிஜிட் இருக்கும். ரிமைனிங் டிஜிட் வந்து 6 டிஜிட்ஸ் இருக்கும். அதில் என்ன டிஜிட்ஸ்னா 0, 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கும், 4 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். 2 வந்து 3 டைம்ஸு, 4 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் பை 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கனால 3 ஃபேக்டோரியல். அடுத்து 4 வந்து 2 டைம்ஸ் இருக்கனால 2 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். நான் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 பை 2 அப்படின்னு ஆயிரும். இதில் 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் போடலாம். இந்த 2 ஃபேக்டருக்கு வந்து 2 இன்ட்டு 1 போடுவோம். 3 ஃபேக்டர் 3 வேறு கேன்சல் ஆச்சுன்னா இதை மட்டும் கேன்சல் பண்ணி போடலாம் 60 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் அதில் வந்து 1 வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 6 டிஜிட் இருக்கும். அந்த 6 டிஜிட் எப்படி இருக்குன்னா 0, 2, 2, 2, 4, 4 இருக்கும். அதில் 2 வந்து 3 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து 4 வந்து 3 டைம்ஸ் வரும். 4 வந்து 2 டைம்ஸ் வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 60 அப்படின்னு ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து த டோட்டல் நம்பர்ஸ் பிகினிங் வித் 2. அடுத்த நம்பர் வந்து 2ல் ஸ்டார்ட் பண்ணலாம். டோட்டல் நம்பர் வந்து பிகினிங் வித் 2ல் ஸ்டார்ட் பண்ணால் அது ரிமைனிங் டைம்ஸ் வந்து 6 இருக்கும். அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். பை
இதில் 2 ஃபேக்டோரியல் 2s வந்து ஆல்ரெடி ஒரு 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் ரிமைனிங் 2 2s தான் இருக்கும். அப்படின்னா 2 ஃபேக்டோரியல், அடுத்து 4 வந்து 2 ஃபேக்டோரியல் இருக்கும். அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். இதை சிம்பிளி பண்ணி போட்டோம் அப்படின்னா 180 அப்படின்னு ஆயிரும். இதை சிம்பிளி பண்ணி போடுறப்ப 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் பை 2 இன்ட்டு 1 வரும். அதை கேன்சல் பண்ணி சிம்பிளி பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 180 அப்படின்னு ஆயிரும். அடுத்து வந்து 4 வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஃபஸ்ட் டிஜிட் வந்து 4 வச்சு யூஸ் பண்ணி பண்ணால் அண்ட் இந்த டோட்டல் நம்பர்ஸ் பிகினிங் வித் 4, டோட்டல் நம்பர்ஸ் பிகினிங் வித் 4 அப்படின்னு போட்டோன்னா 6 ஃபேக்டோரியல் பை இதில் வந்து 4 ஸ்டார்ட் பண்ணுறப்போ 4 ரிமைனிங் 4 வந்து 1 தான் இருக்கும். 0 ஒரு டைம் இருக்கும். 2s வந்து மட்டும் 3 2s இருக்கும். அதனால் 6 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் ஆயிரும். 6 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 அப்படி ஆயிரும். 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 அப்படின்னா ஈக்குவல் டு 120 அப்படின்னு ஆயிரும். இப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1 யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து 60 அப்படின்னு ஆயிரும். 2 யூஸ் பண்ணி போட்டோம்னா நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து 180 அப்படின்னு ஆயிரும். 4 யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து 120 அப்படின்னு ஆயிரும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கே நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 60 + 180 + 120 ஈக்குவல் டு 360 அப்படின்னு ஆயிரும். 60 + 180 + 120 ஈக்குவல் டு 360 அப்படின்னு ஆயிரும். 60 + 180 + 120 ஈக்குவல் டு 360 வேஸ் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 24, எக்ஸாம்பிள் லாஸ்ட் சம். எக்ஸாம்பிள் 24 லாஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. இன் ஹவு many ways can 5 girls and 3 boys can be seated in a row so that no 2 boys are together அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கேர்ள்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, 3 பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டட் இன் ஏ ரோ, ஒரு ரோவில் வந்து சீட் பண்ணுறாங்க. 5 கேர்ள்ஸும் 3 பாய்ஸும் சீட்டட் இன் ஏ ரோவில் வந்து சீட் பண்ணுறாங்க. அதில் நோ 2 பாய்ஸ் ஆர் டுகெதர், 2 பாய்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதில் டுகெதர் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 பாய்ஸ் ஆர் நாட் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பாய்ஸ் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எல்லாமே செப்பரேட்டாக, எல்லா பாய்ஸுமே வந்து செப்பரேட்டாக இருக்கணும். அப்படின்னா லெட் அஸ் ஃபஸ்ட்டு சீட் தி 5 கேர்ள்ஸ், திஸ் கேன் பி டன் இன் 5 ஃபேக்டோரியல் வேஸ் அப்படின்னு. லெட் அஸ் ஃபஸ்ட் சீட் தி 5 கேர்ள்ஸ், திஸ் கேன் பி டன் இன் 5 ஃபேக்டோரியல் வேஸ் அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா அதில் வந்து ஃபார் ஈச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் த 3 பாய்ஸ் கேன் பி சீட்டட் ஒன்லி அட் தி கிராஸ் மார்க் பிளேசஸ். For each arrangements the 3 boys can be seated only at the crossed mark place. அதாவது 2 பேரும் சேர்ந்து உட்காரக்கூடாது. 2 பாய்ஸ் வந்து பக்கத்தில் உட்காரக்கூடாது. டுகெதர் நாட் டுகெதர்னு சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்கோம். ஒரு கேர்ள்ஸு, ஒரு பாய்ஸு, கேர்ள்ஸ் பாய்ஸு, கேர்ள்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்ட்டு மார்க் எல்லாமே வந்து என்னதுன்னா பாய்ஸ் உட்கார பிளேஸ். அப்போ தான் டுகெதர் இருக்காது. அதனால் இன்ட்டு மார்க் எல்லாமே வந்து பாய்ஸ் உட்காருது. இந்த ஜிங்கிற வந்து கேர்ள்ஸ் உட்காரு. அப்படின்னா எத்தனை மார்க் இருக்குது அப்படின்னா 6 மார்க்ஸ் இருக்குது. There are 6 marked places and the 3 boys can be seated in 6p3 ways அப்படின்னா இதில் 6 மார்க் இருக்குது. அந்த 6 மார்க்கில் வந்து எத்தனை பாய்ஸ் உட்காராங்கன்னா 3 பாய்ஸ் மட்டும் உட்காராங்க. There are 6 marked places and the 3 boys can be selected in 6p3 ways அப்படின்னா. Hence by multiplication principle the total number of ways equal to, hence by multiplication principle the total number of ways equal to 5 factorial. ஏன்னா டோட்டலாக வந்து 5 கேர்ள்ஸ் உட்காரதுக்கு அதுக்கு 5 ஃபேக்டோரியல் இருக்கும். 5 கேர்ள்ஸ் உட்காரதுக்கு 5 ஃபேக்டோரியல் ஆகிடும். அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6p3 அப்படின்னு ஆயிடும். இந்த 6p3 வந்து இந்த டேம் வரும். ஆனால் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6p3 ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் ஆயிரும். 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு பை 3 ஃபேக்டோரியல் ஆயிரும். அப்படின்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஆயிரும். இதில் வந்து 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 பை 3 ஃபேக்டோரியல். அதில் 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா இதில் கேன்சல் ஆகிட்டா மீதி ரிமைனிங் டைம் சிம்பிளி மல்டிப்ளை பண்ணால் 14,400 அப்படின்னு ஆயிரும். 14,400 ஆயிரும். அப்போ அதில் எல்லாத்தையும் டோட்டலாக வந்து 3 பாய்ஸ் வந்து நோ 2 பாய்ஸ் ஆர் டுகெதர் இல்லாமல் சீட்டில் அரேஞ்ச் பண்ணி உட்காந்தோம் அப்படின்னா 14,400 வேஸ் வந்து நம்பர் ஆஃப் வேஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். இதோட மிஸ்செல்னஸ் எக்ஸாமில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து மிஸ்செல்னஸ் எக்ஸசைஸில் நெக்ஸ்ட் சம் பார்க்கணும்.